ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஏனைய பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான ஃபினாலே வாரத்தோட 3வது நாள் காலை வேலை ஓட் நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த நிலவரம் பயங்கரமான கலவரமாக மாறி இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். காலை வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி 2 பேர் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே செம்மையாக மாதம் என்ட்ரி கொடுக்க போகிறார்கள். நம்ம கானா வினோத், சாண்ட்ரா. ஸோ கானா வினோத், சாண்ட்ரா பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட நபர்கள் கடைசியாக வராங்க. லேட்டாக வந்தால் லேட்டஸ்ட்டாக வர ஆட்கள் அப்படி தான் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ரா உள்ளே வரட்டும், கனி நான் ஒரு சம்பவம் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் திவ்யா வந்துட்டு பிரஜனை கூப்பிட்டு பயங்கரமாக வச்சு அது எப்படி அவங்க சொல்லலாம், அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம்னு கேட்டிருக்காங்க. ஸோ இன்றைக்கி செம்ம சம்பவம் இருக்குது ஒன்று. இன்னொன்று, கானா வினோத் சும்மாவே வந்துட்டு இப்போ பயங்கரமாக கவுண்டர்லாம் அடித்து நவுத்துவார், நாக் அவுட் பண்ணுவாப்பில். இப்போது அவருக்கு பிரச்சனைக்கு நான் கெஸ்ட்டு, நான் என்னென்ன பேச மட்டும் பாருன்ற மாதிரி பேச போகிறாரு. என்னென்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க கானா வினோத்தோட ரீஎன்ட்ரிக்காக. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் இந்த டைட்டில் யார் அடிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யார் அடிக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஸ்டு கால் பிரச்சனை வந்து நேற்று மதியானமே சால்வ் ஆகிடுச்சு. அது எதுக்காக அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதனால் யாருக்கு பெரிய பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,43,402 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.09. இப்போதைக்கு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ஸில் டாப்பில் இருக்கிறது நம்ம திவ்யா மட்டும்தான், வேறு யாரும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு நேற்று திடீர்னு ஒரு டாஸ்க் நடந்திருக்கும். பிரஜரும் வந்து அதை எடுக்க போடாரு, கைப்பட்டுச்சா கால் பட்டுச்சா தெரியல, கழுத்தில் சரியான அடி. பாவம், பிரஜன் தெரியாமல் தான் பண்ணியிருப்பார். அதையே ஒரு சில பேர் வந்துட்டு அவர் வேணும்ட்டு பழித்துட்டான்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. ஆனால் நல்லா பார்த்தோம் நம்ம லைவில், அந்த மாதிரி அவர் பண்ணல. டக்குன்னு எடுக்கிறதுக்காக போனார், அதில் வந்து அவங்க கழுத்தில் பட்டுச்சு. பாவமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் திவ்யாவுக்கு வந்து எதிராக நிறைய சதிகள் நடக்கிறது. இந்த பிக் பாஸ் விஷயத்தில் திவ்யா கூட போகிற வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் வந்து நியூஸ்லாம் போயிட்டு, எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஓட்டு இருக்கும்போது எப்படி அவங்கள வந்து பிக் பாஸ் விஷயத்தில் வந்து பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பக்கம் வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, திவ்யாவுக்கு தாங்க டைட்டில் அப்படின்றாங்க. நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 2வது பேசுகிறதா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பற்றி பார்த்தீங்கன்னா 83,611 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 30.37. நேற்று பிக் பாஸ் செம்ம கலாய்ச்சார். செம்ம சிரிப்பு. என்னென்னா அந்த 100வது நாள் டாஸ்க் கேக்குக்காக நடக்குது. லாஸ்ட்டாக 2 பேர் இந்த பக்கமும் அந்த பக்கம் இருக்காங்க. இவர் சும்மா இல்லாமல் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பாயிண்ட் எடுத்து இது மேட்சை ட்ராவுக்கு இல்லாமா அப்படின்னாரு. அங்கேருந்து பிக் பாஸு இதை நான் எல்லாத்தையும் கேட்டேன், இதை கேட்க வெக்கமா இல்லையா உங்களுக்குன்ட்டு. பாஸ் இதே பாஸ் பொசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அவர் சிரித்து மழுப்புனாலும் பிக் பாஸ் இந்த மாதிரி யாரையும் கலாய்ச்சதே இல்லை. அவரை கலாய்ச்சிட்டார், பயமாகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை வந்து நீங்களாம் நோட் பண்ணிங்க சார். நேற்று வந்துட்டு அதாவது இது வந்துட்டு அதிகமான உரிமையில் பண்ணுறாங்களா, ஆனால் இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த வாட்டர்மெலன் கிட்ட வந்துட்டு சபரி எப்படி பண்ணார், எப்படி ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சபரி இந்த மாதிரி பண்ண விஷயம் முன்னாடி, இப்போ கிடையாது முன்னாடி. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் 2-3 நாளாக பற்றி ரொம்ப வந்து எல்லை மீறி வாட்டர்மெலன் சாருக்கு மரியாதையே கொடுக்காம டேய் இங்கே வாடா போடா அப்படின்றது, பைத்தியக்காரா அப்படின்றது, நிறைய விஷயங்கள். அது ஏன் எனக்கு மட்டும் தான் அது புதுசாக இருக்கா, இல்லை உங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கா, அது தோணுதான்றதை சொல்லுங்கள். பட் சபரி நல்ல மனிதர் தான். பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் திடீர்னு புதுசாக வரதை பார்க்கும்போது ஒரு மாதிரி மனசுக்கு நெருடலாக இருக்குது. உங்களுக்கு அது தோணுதான்னு சொல்லுங்கள். 3வது பேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 25,846 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.39. ஸோ விக்ரம் எப்படியோ வந்து புத்தகம் வந்து 3வது பேஸில் வந்து வந்துட்டார். பட் இருந்தாலும் 2வது பேஸுக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப முடியவே முடியாது போல. கிட்டத்தட்ட 50,000 ஓட் டிஃப்ரென்ஸில் இருக்குது சபரிக்கு இருக்கும். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், விக்ரம் ஒரு சிறந்த ஒரு போட்டியாளர், மாற்று கருத்து கிடையாது. அவ்வளோ விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்காக கேமுக்காக கொடுத்துருக்காங்க ஒரு வீக்லி டாஸ்க்லேயும். பட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒன்று நேற்று ஒரு செம்ம ஷாக்கிங் ஒன்று கொடுத்துருந்தாங்க கனியும் சுபிக்ஷாவும். அதுக்கப்புறம் அது ஒரு ப்ராங்க்னு சொன்னதுக்கப்புறம் அவர் அப்பா என் நெஞ்சில் பாலாவாத்திக்கப்பா வரவன் பரவாயில்ல அடிக்கிற மாதிரி இருந்துச்சு, நீங்களாவது வந்துட்டு என் மனசை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் சரியான கேமர், அது வந்து மாற்றுக்கிறது கிடையாது. என்னதான் இருந்தாலும் விஜய் பர்வ ரசிகர்களுக்கு இவர் மேலே ஒரு கோவம் இருக்குது. போகும்போது காய்ஸ் விஜய் பர்வ மட்டும் இல்லை கமருதீன் ரசிகர்களுக்கும் காய்ஸ் டோர் ஓப்பன் ஆச்சு வெளியே போங்கன்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் மனசு நெருடலாக தான் இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 22,449 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.15. அரோரா என்ன பொசுக்குன்னு இப்படி பேசிட்டீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. நேற்று வந்துட்டு கிளியர் கட்டாக அரோராவோட காதலுக்கு முற்றுப்புள்ளி வச்சுக்கிற மாதிரி துஷார் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாப்புல. இன்னும் நீ வந்து வேறு மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, எனக்கு வெளியில் ஆள் இருக்குல்ல, புரிஞ்சிக்க மாட்டியா, நீ வந்து வேறு மாதிரி நீ எதிர்பார்க்குற அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
அவங்க சரி இட்ஸ் ஓகேன்னு கட்டி பிடிக்க வந்தால் நோ அப்படின்ட்டாரு. கை கொடுக்க வந்தால் நோ அப்படின்றாரு. என்னையா நடக்குது அப்படின்னு வந்தால் இப்படின்ட்டார், முடியை காமிக்கிறாரு. அவங்க செம்ம டென்ஷன் ஆகிட்டாங்க. ஒரு இடத்துல பார்த்தா நேற்று வரைக்கும் நான் வந்துட்டு அவனை புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தேன், இன்றைக்கி அவன் கிடக்கான் பிஸ்கோத்து பையன்ட்டாங்க. என்னவா பொசுக்குன்னு ஒரே நாள் வந்துட்டு இவ்வளோ நாள் வரைக்கும் துஷார்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் வந்து ஓட்டிட்டு கடைசியில் வந்து பிஸ்கோத் பையன் முடிச்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நிறைய பேர் இது தாங்க அரோரா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இருந்தாலும் வந்து ஓட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. மிட் வீக் எவிக்ஷன் அரோரா போகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் அரோரா தான் டைட்டில், நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 2,75,308 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்.